வல்லராயினமே கூட்டி செல்வார்கள் என்று அவர்களை மனம் கழிந்து வாழ்த்துகின்றோம். அதுதாங்க சொன்னேன். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க. என் தந்தை தாயினும் இணைப்பதம், என் உறவாம் இயற்பதம், என் அட்பாம் பதம், என் குரு எனும் பதம், எண்ணிட்ட தெய்வப்பதம், எனது குல தெய்வப்பதம் ராமலிங்கர் திருப்பதம். ராமலிங்க அயனே நின்றால் தரன் காத்தருள் இறைவா, என்னையும் பொருளென எண்ணி என்னுளத்தே அன்னையும் அப்பனும் ஆகி வள்ளல் பெருமானே வீற்றிருந்து என்றும் காப்பார் என்று நம்பி அவர் திருவடிகளில் சரணடைகிறேன். மூப்பா எங்கள் தந்தை தாழ் பணிந்து வணங்குகிறார். இங்கு பேச வாய்ப்பளித்த உயர் திரு விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் சங்கத்தாருக்கும் இங்கு கூடியுள்ள ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான வந்தனம். ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். வாழ்க்கையில நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் எடுத்துரைத்தது. ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் என்று இங்க சொல்லலாம். வள்ளல் பெருமான் என்ன பண்றாங்க, ஒரு சித்தி வளாக வழிபாட்டு விதி ஒன்று வெளியிடுறாங்க. பெருமான் 1873 ஸ்ரீமுக வருடம் கார்த்திகை மாதத்துல உள்ளிருந்த விளக்கை திருமாளிகை புறத்தில் வைத்து, இதை தடைபடாது ஆராதியுங்கள், இந்த கதவை சாத்திவிட போகிறேன், இனி கொஞ்ச காலம் எல்லோரும் ஆண்டவர் இப்போது தீப முன்னிலையில் விளங்குகின்றபடியா உங்களுடைய காலத்தை வீணில் கழிக்காமல் நினைந்து நினைந்து என்று தொடங்கும் 28 பாசுரம் அடங்கிய பாடலில் சொல்லியுள்ளபடி தெய்வ பாவனையை இந்த தீபத்தில் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சித்தி வளாகத்துல அந்த அறைக்குள்ள அந்த விளக்க வெளியில வச்சுட்டு அந்த பாடல் 28 பாடல்களோட தலைப்பு வந்து ஞானத்தறி மரணமிலா பெருவாழ்வு 2 தலைப்பு. அந்த தலைப்புல உள்ள பாடல்கள்ல என்ன சொல்லியிருக்கோ அதை படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பெருமான் சொல்றாங்க. பெருமான் நம்மை படித்து உணர்ந்து பக்தி செய்ய வழிபாடு செய்ய சிபாரிசு செய்த பாடல் இந்த ஞானத்தறியை பாடல். 6000 பாடல்கள் உரைநடை எல்லாம் எழுதியிருக்காங்க. ஆனா பெருமானே சிபாரிசு செய்தது இந்த பாடல் இருக்க மாதிரி பண்ணுங்கப்பா அப்படின்னு பெருமான் சிபாரிசு செய்த பாடல் இந்த ஞானத்தறியை பாடல். அந்த ஞானத்தறியை பாடலில் 28 பாடல்கள்ல ஒரு பாடல்ல உள்ள ஒரு வரி ஏன் உரைத்தேன்? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். இது வந்து அந்த பாடல் வந்து ஞானத்தறியில இருக்கு, 6ஆம் திருமுறையில அந்த பாடல்.
நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்புமினோ நமரங்கள் நத்தருணம் இதுவே வானுரைத்த மணிமன்றில் நடம்புரியும் பெருமான் வரவெது கொண்டவன் அருளால் வரங்கள் எல்லாம் பெறவே தேனுரைக்கும் முளமினிக்க எழுகின்றேன் நீவி தெரிந்தடைந்தென் உலகெழும் சித்தி பெறல்லாகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர் யானடையோ சுகத்தினை நீரானடைதல் குறித்தே. இந்த பாடல்ல அந்த வரிகள் வருது. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. பெருமான் சொல்றாங்க, நான் சொன்னா நீங்களா கேட்பீங்களோ மாட்டீங்களோ, இந்த வார்த்தையெல்லாம் எம்பிரான் இறைவன் சொன்ன வார்த்தை, கொஞ்சம் நம்புங்க பாங்குறாங்க. நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை, கொஞ்சம் நம்புங்கப்பா. இதுதான் சரியான நேரம். இந்த நேரம் இறைவன் வரப்போகிறார். அவரை எதிர்கொண்டு வரவேற்று வரங்கள் எல்லாம் பெறலாம். என்னோட எழுந்து வாங்கன்னு கூப்பிடுறாங்க. எப்படி எழுந்து வர சொல்றாங்கன்னா, தேன் உரைக்கும் உளம் இனிக்க எழுகின்றேன். அவர் எழுதுகிறாரா அந்த மாதிரி. வள்ளல் பெருமான சொல்றாங்க, கூடுகின்ற சன்மார்க்கத்து சங்கத்து நடுவிலிருந்து குலாவுகின்றேன்னு சொல்றாங்கல்ல. இப்ப இந்த சங்கம் இங்க கூடி இருக்கு, பெருமான் இங்க தோன்றா துணையா இருக்காங்கன்னு நம்ம நம்புறோம். பெருமான் திடீர்னு தோன்றும் துணையா எழுந்து வந்தாங்கன்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், எப்படி உளமினிக்க எழுதுப்போம் இல்லையா, ஆர்வத்தோட சந்தோஷத்தோட. அப்படி பெருமான் சொல்றாங்க, இறைவன் வரப்போறான், அவன் வர எதிர்கொண்டு தேன் உரைக்கும் உளமினிக்க எழுகின்ற என்னோட நீங்களும் சேர்ந்து வாங்க, எல்லா வரமும் பெறலாம். வரம் பெற்று என்ன ஆகும்? ஏன் சொல்ற? இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். என்ன இரக்கம்? நான் அடையும் சுகத்தினை நீர்தான் அடைதல் குறித்தே. பெருமான், நான் என்ன சுகம் அடைஞ்சனோ அந்த சுகம் நீங்க எல்லாம் அடையணும், அதுக்காக சொல்றேன், அதுக்காக எடுத்துரைக்கிறேன் வாங்கிறாங்க. பெருமான் என்ன சுகம் அடைஞ்சாங்க? பெருமான் அடைந்தது மரணமிலா பெருவாழ்வு, கடவுள் நிலை. நம்மால அதெல்லாம் முடியுமா? பெருமான் பிறவி ஞானி, இறைவன் அருளோட வந்தவர், ஆட்கொள்ளப்பட்டவர் அடைஞ்சார். நம்மளால முடியுமா? முடியும். முடியும் என்பதற்கான வழி. நீங்கெல்லாம் இப்படி இப்படி இருக்கீங்க, எப்படி எப்படி இருந்தா அந்த நிலை அடையலாம் என்று பெருமான் சொல்வதுதான் எல்லாமே. பெருமான் என்ன சொல்றாங்களோ அதுதான். ஏன் உரைத்து இரக்கத்தால் எடுத்துறேன். நம்ம மேல கொண்ட இரக்கத்தால பெருமான் நிறைய 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 சொல்றாங்க. இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்றாங்க. அதுல கொஞ்சம் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பெருமானோட அருட்பா பாடல்கள் ஒரு ஒரு விதமா பிரிக்கலாம். பக்தி, பெருமானுடைய அனுபவங்கள், தவ அனுபவங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயமா அதை பிரிக்கலாம். நமக்கு சொல்ற அறிவுரை, பெருமான் இறைவனிடம் வைக்கின்ற விண்ணப்பங்கள் அப்படின்னு சொல்லி பாடல்களை பல விதமா பிரிக்கலாம். அதுல ஒரு சில பாடல்கள் எப்படி இருக்கும்னா, குறைகளை சொல்ற மாதிரி இருக்கும். தன்னோட குறைகளை இறைவன் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த குறைகள் எதுவுமே பெருமானுடைய குறைகளா இருக்காது. பெருமானுக்கும் அந்த பாடலுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆனா எல்லாமே நமக்கு பொருத்தமானதா இருக்கும். பெருமானோட குணம் என்னன்னா, ஐயோ நீங்களாம் இப்படி தப்பு பண்றீங்க, நீங்களாம் இப்படி குற்றம் பண்றீங்க, இப்படி ஒரு வாழ்க்கை வாழறீங்களேன்னு நம்மள நேரடியா குறை சொல்லாமல் பெருமான் எல்லாத்தையும் தன்மேலேற்றி அந்த தவறுகளை குற்றங்களை எல்லாம் தான் செய்யறது மாதிரி எழுதி அப்படி பாடல்கள் பாடுறது பெருமானோட இரக்கம். பிற குற்றம் விசாரியாததுன்னு சொல்றாங்க. பெருமான் நம்மள சொல்லுவாங்களா, நீ இந்த தப்பு பண்ற, நீ இந்த தப்பு பண்றன்னு எப்படி சொல்லுவாங்க? எல்லாம் தாம் பண்ற மாதிரி தாம். பெருமான் எப்பேற்பட்ட ஞானி. அந்த பாடல்கள் சொல்லும் போது உங்களுக்கே புரியும், இந்த பாடல்கள் பெருமானுக்கு பொருத்தமா இல்லையா. பெருமான் இறைவன் கிட்ட ஒண்ணு சொல்ற, அதாவது எல்லாருக்கும் எடுத்து உரைக்கிறார் இல்லையா. இரக்கத்தால் எடுத்து உரைக்கிறதுக்கு முன்னாடி இறைவன் கிட்ட ஒரு விண்ணப்பம் ஒண்ணு எடுத்து உரைக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, வரும் உயிரிரக்கம் பற்றியே உலக வழக்கில் என் மனம் சென்றதோறும் வெறுவின் இன்னடிக்கே விண்ணப்பித்திருந்தேன், விண்ணப்பம் செய்கின்றேன் என்றும் ஒருவன் உயிர்தான் உயிர் இரக்கம்தான் ஒன்றதே இரண்டிலை இரக்கம் ஒருவில் என் உயிரும் ஒருவும் என் உள்ள சொல்வனே நின் பதத்தானே. இறைவன் பதத்துல திருவடி மேல ஆணையிட்டு சொல்றாரு,
வரும் உயிர் இரக்கம் பற்றி உலக வழக்கு. பெருமான் கிட்ட உலக வழக்கத்துல நடக்கிற விஷயங்கள், அந்த கடினமான கஷ்டமான விஷயங்கள் பத்தி சொல்லும் போது அது மேல ஒரு இரக்கம் கருணை வரும் இல்லையா? அந்த மாதிரி உயிர் இரக்கம் பற்றிய விஷயம், உலக விஷயம் பெருமான் கேட்கும் போது பெருமான் என்ன பண்றாங்களா, இறைவன் கிட்ட விண்ணப்பம் செய்யறாங்களாம். அன்னைக்கு செய்திருந்தே இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கேன்னு பெருமான் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, என் உயிரும் இரக்கமும் ரெண்டு இல்ல ரெண்டும் ஒண்ணு. பெருமான் தன் உயிரை அந்த இரக்கத்தோட சேர்த்து சொல்றாங்க. என் உயிரும் இரக்கமும் ரெண்டு இல்ல ஒண்ணு. அந்த இரக்கம் போச்சுன்னா என் உயிர் போச்சுன்னு சொல்றாங்க. பெருமானுடைய இரக்கமும் தயவும் அந்த அளவுக்கு உச்சத்துல இருக்கு. இறைவன் மேல ஆணையிட்டு சொல்றாங்க, உன்கிட்ட விண்ணப்பத்திருந்தேன், விண்ணப்பம் செய்கின்றேன். என்ன விண்ணப்பம் பெருமான் செஞ்சாங்க இறைவன் கிட்ட? உலக வழக்கில் வரும் உயிர் இரக்கம் பற்றி மனசு போனப்பெல்லாம் பெருமான் என்ன விண்ணப்பம் செஞ்சாங்க? மண்ணுலகிலே உயிர்கள் தாம் வருத்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன். இந்த பாடெல்லாம் சுலபமா இருக்கும், சொல்லும் போதே அப்படி மண் உலகத்துல உயிர்கள் வருந்தும் வருத்தத்தை ஒரு துளி கண்ணால பார்த்தாலோ காதால கேட்டாலோ ஒரு க்ஷணம் கூட என்னால சகிச்சுக்க முடியாதுன்னு சொல்றாங்க பெருமான். இரக்கத்தோட உச்சம். மண் உலகிலே உயிர்கள் தாம் வருந்தும் வருத்தத்தை ஒரு சிறிதெனினும் கண்ணுற பார்த்தும் செவியுற கேட்டும் கனமும் நான் சகித்திட மாட்டேன். என்னொரும் எனக்கே நின் அருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் நன்னொம்ம வருத்தம் தவிர்க்கும் நல்வரம் தான் நல்குதல் என கிச்சையந்தாய். என்ன விண்ணப்பம் செஞ்சாங்க இப்ப தெரியுதா? என்னோட உயிரும் இரக்கமும் ரெண்டுல ஒண்ணுதான். என் இரக்கம் போச்சுன்னா உயிர் போச்சுன்னு சொன்னவங்க அந்த மாதிரி உங்ககிட்ட விண்ணப்பம் செய்யறேன்னு சொல்லி பெருமான் விண்ணப்பம் செய்தது அந்த உயிர்களுக்கு வரும் இடையூற்றை அகற்றி அச்சம் நீக்கிடணும். அப்போ அதுவும் எப்போ கேட்ட உடனே, எப்பெல்லாம் கேட்கிறாரோ அப்பெல்லாம் உடனே நான் அந்த அச்சத்தை மக்கள், அந்த ஜீவர்கள் உயிர்கள் படுற கஷ்டத்தை நீக்கணும், அதுக்கு எனக்கு அருள் பண்ணுன்னு இறைவன் கிட்ட விண்ணப்பம் செஞ்சார். இறைவன் விண்ணப்பம் செஞ்சவனே இறைவன் என்ன பண்ணாரு? பெருமான் கேட்டு இறைவன் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் இறைவனுடைய அத்தனை தகுதிகளையும் இறைவனோடது என்னென்னவோ அத்தனையும் பெருமானுக்கு கொடுத்துட்டார். பெருமான் அகவல்ல சொல்லுவாங்க, தன் பொருள், தன் உயிர், தன் உடல், தன் உரை, தன் இயல், தன் செயல் எல்லாத்தையும் தன்னோடு அளவு தந்து அந்த அருள் ஜோதி அதையும் கொடுத்துட்டானா இறைவன். அருளாட்சி, அருள் சக்தி எல்லாத்தையும் இந்த வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ, என்ன பண்ணணுமோ பண்ணுன்னு இறைவன் வள்ளல் பெருமானுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. கொடுத்து இறைவன் சொல்றாரு, உலகினில் உயிர்கள் கூறுமிடையூரெல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ சுத்த சன்மார்க்க சுக நிலை பெருக உத்தமனாகுக போகுக என்றனை அப்படின்னு இறைவன் சொன்னதா வள்ளல் பெருமான் அகவல் பாடுவான். உலகினில் உயிர்களுக்கு வர நுடைமுற்ற எல்லாம் விலக நீ அடைந்து விலக்குக மகிழ்கன்னு சொல்லிட்டான். பெருமானுக்கு அதான் எச்சைவான் என்றாயும் பாடினார் இல்லையா? இந்த நீ மகிழ்ந்துக்கோ, எல்லாத்தையும் எல்லா இசை மக்களுடைய உலகில் உள்ள மக்களுடைய இடையூற்றை எல்லாம் அடைகின்ற அவங்களுடைய இடையூற்றை எல்லாம் நீ அடைந்து விலக்குகின்ற ஆற்றலை உனக்கு கொடுத்துட்டேன்னு இறைவன் சொன்னான். இது பெருமானுக்கு இறைவன் தந்த வரம். அப்படி நாம் நம் இடையூறுகளை அகற்றும் வழிகள் தான் பெருமான் நமக்கு சொல்லித்தரார். இரக்கத்தால் எடுத்துரைக்கிறது பெருமான் நமக்கு சொல்லி தருகின்ற வழி. முதல்ல நமக்கான இடையூற்றை அகற்ற வந்தவருங்கிறோம்ல, பெருமான் வருவிக்க உற்ற காரணம் இந்த உலகில், இந்த பூலோகத்துல பெருமான் வருவிக்க உற்ற காரணமே நம் மீது கொண்ட இரக்கத்தாலும் தயவாலும் கருணையாலும் தான். பெருமானுடைய பாடல்கள் இத தெளிவா சொல்லு. பேருற்ற உலகில் ஒரு சமயமத நெறியலாம் அப்படியே பெருமான் ஏன் வந்தேங்கிற காரணத்தை சொல்றாங்க. பேருற்ற உலகில் ஒரு சமயமத நெறியலாம் பேய் பிடிப்புற்ற பிச்சு பிள்ளை விளையாட்டென உணர்ந்திடாது உயிர்கள் பல பேதமுற்று அங்கும் இங்கும் போருற்றிறந்து வீண் போயினார் இன்னும் வீண் போகாதபடி விரைந்தே புனிதமுரு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய்ப்பொருளினை உணர்த்தி எல்லாம் ஏறுற்ற சுகநிலை அடைந்திட புரிதி நீ என் பிள்ளை ஆதலாலே வேளை புரிக என்றித்தனம்
மனதில் வேறெண்ணற்க என்ற குருவே நீர் உற்ற ஒள்ளிய நெருப்பே நெருப்பினுள் நிறைந்து இருளகற்றும் ஒளியே நீ குணானந்த பரநாதாந்த பரயோகு நீதி நடராஜபதியே. உலகத்துல என்ன நடக்குதான் பேருற்ற உலகத்துக்கு சமய மதம் நெறின்னு மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா திருப்பிள்ளை விளையாட்டுன்னு அதை பத்தி தெரிஞ்சுக்காம திருப்பிள்ளை விளையாட்டு ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தைக்கு கொஞ்சம் திருப்பிள்ளை அதுக்கு பைத்தியமும் முடிச்சு பிச்சும் முடிச்சு அது என்னெல்லாம் சேஷ்டை பண்ணும் என்னெல்லாம் தோணங்கித்தனம் பண்ணும். இந்த சமய மதத்தை மக்கள் கையில புடிச்சுக்கிட்டு அந்த மாதிரி திருப்பிள்ளை விளையாட்டா அதை பண்ணிக்கிட்டு அங்கும் இங்கும் போருக்கு இறந்து வீண் போறாங்க. ஜாதி மதம் சமயம்னு அடிச்சுக்கிட்டு சாகுறாங்கன்றத பெருமாள் நாசுக்கா சொல்றாங்க. எல்லாம் அடிச்சுட்டு சாகுறாங்க. அவங்க இன்னும் வீண் போகாதபடி மேலும் மேலும் சண்டை போட்டு ஜாதி மதம் சமயம்னு அவங்களுடைய அந்த ஆச்சாரங்களை அந்த அதெல்லாம் வளர்த்துக்காம இன்னும் வீண் போகாதபடி இறைவன் சொல்றார் பெருமான் கிட்ட, புனித ஒரு சுத்த சன்மார்க்க நெறி காட்டி மெய் பொருளினை உணர்த்தி நீ போய் அவங்களுக்கு சொல்லி கொடு, உணர்த்தி அவர்களும் ஏற்ற புகழிலை அடைந்திட புரிதி நீ போய் பண்ணு. அவங்களையும் நம்மளெல்லாம் பெருமானுக்கு வரன் கொடுத்து அனுப்பிச்சுட்டு நம்மளையும் அந்த நிலைக்கு ஏற்றி விட சொல்றாராம் இறைவன். நீ என் புள்ள, அதனால உனக்கு இந்த வேலையை நான் கொடுக்குறேன், நீ போய் பண்ணுன்னு இறைவன் சொல்லி அனுப்பிச்சான். வள்ளல் பெருமான் வந்த காரணமே எவ்வளவு ஒரு இரக்கமான தயவானது. மக்கள்லாம் இப்படி வீணா போயிட்டு இருக்கீங்களே ஜாதி மதம் சமயம்னு அப்படின்னு சொல்லி நம்மளெல்லாம் திருத்த வந்தார். ஜாதி மத சமயம் அந்த வெறி மக்கள் கிட்ட எவ்வளவு உச்சத்துல இருந்ததுங்கிறதுக்கு ஒரு 2-3 சின்ன விஷயம் சொல்றேன். என்ன பண்றாங்களா, அந்த காலத்துல சைவர்கள் சமணர்கள் எல்லாம் அடிச்சுக்கிறாங்க. என்னோடது மதம் என்னோட சமயம் தான் சிறந்தது, என்னோடதுதான் பெருசுன்னு அடிச்சுக்கிறாங்க. எல்லாம் ஒருத்தருக்குள்ள ஒரு போட்டி பொறாமை மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்றாங்களோ சைவர்களும் சமணர்களும் போட்டி போடுறாங்க. அப்ப சைவர்கள் பாட்டு எழுதியிருக்காங்க. அப்பெல்லாம் ஓலை சுவடி எழுத்து ஆணில வச்சு எழுதுறது, ஓலையில எழுதுறது, ஓலை சுவடிகள் இருக்குல்ல, ஏடு பார்த்துருப்போம், திருவள்ளுவர் கையில வச்சிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி அதுல எழுதுறாங்க. சமணர்களும் எழுதுறாங்க, சைவர்களும் எழுதுறாங்க. எழுதிட்டு இவங்க என்ன பண்றாங்க, ஒருத்தருக்குள்ள காம்படிஷன் வைக்கிறாங்க, போட்டி. அனல்வாதம் புனல்வாதம் 2 வைக்கிறாங்க. அனல்வாதம்னா இவர்களுடைய ஏடுகள் ஓலை சுவடிகளையும் சைவர்களுடையதையும் சமணர்களுடையதையும் நெருப்புல போடுறது. நெருப்புல போட்டா என்ன ஆகும், ஆனா என்ன ஆச்சா சமணர்களுடைய ஏடுகளும் ஓலை சுவடிகளும் எரிஞ்சு போட்டா சைவர்களோடது எரியல நல்லா இருக்கு. இது ஒண்ணுத்துல ஜெயிச்சுட்டாங்க, சைவர்கள் ஜெயிச்சுட்டாங்க, சமணர்கள் தோத்துட்டாங்க. இன்னொன்னு வந்து புனல்வாதம். புனல்னா நீர், ஓடுற தண்ணியில இந்த ஏடுகள் ஓலை சுவடிகளை தூக்கி போடணும். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் உண்மையா நடந்துதா எல்லாம் எவ்வளவுங்கிறது தெரியல. ஆனா வரலாற்றுல அந்த கதைகளை சொல்றாங்க. என்ன பண்றாங்க, அந்த ஓடுற தண்ணியில இவங்க சைவர்களுடைய ஏடுகள் சமணர்களுடைய ஏடுகளை தூக்கி போடணும். சமணர்களுடைய ஏடுகள் ஆத்து தண்ணியில அடிச்சுட்டே போயிடுச்சா எல்லாம் காணும். ஆனா சைவர்களுடைய ஏடுகள் திரும்பி எதிர்த்து நீரை எதிர்த்துன்னு கரை சேர்ந்துட்டான். அப்ப சைவர்கள் ஜெயிச்சுட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க, பாண்டிய மன்னனோட காலம் அவன் என்ன பண்றான்னா சமணர்கள் தோத்துட்டாங்கன்னு 8000 பேரை கழுவுல ஏத்துறாங்க. கழுவுனா என்ன தெரியுமா, இந்த தேங்காய் உரிக்கிறதுக்குள்ள ஒரு குச்சி வச்சுட்டு உரிப்பாங்கல்ல, இப்ப கெடப்பாறைய நீட்டா நிறுத்தி வச்சு ஷார்ப்பா இருக்கும் கூர்மையா, அதை நிறுத்தி வச்சுட்டு இந்த சமணர்களை வந்து ஆசன வாயில் அப்படியே சொருகி விட்டுருவாங்க. அப்படியே இறங்கி உள்ளூர் பல்லாம் டேமேஜ் ஆகி ரத்தமெல்லாம் போய் எவ்வளவு சைவர்கள்னு பேர் கொடுத்த தண்டனை எப்பேற்பட்ட தண்டனை பெருமாள் சொல்றது புரியுதா. ஜாதி மதம் சமயம்னு போருக்கு இறந்து வீண் போறாங்கன்னு இறைவன் அனுப்பிச்சதா சொல்றாரு. இந்த மாதிரி இவ்வளவு வன்மம் என்ன பண்றாங்க, என் மதம் தான் பெருசு, என் சமயம் தான் பெருசு, என்னோடது தான் பெருசுன்னு இப்படி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இதுல வந்து சமணர்கள் ஜெயிச்சாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, சமணர்களோட பேச்சை கேட்டுட்டு அப்படி வைஸ் பெருசா ரிவர்ஸ் சமணர்கள் பேச்சை கேட்டு பல்லவராஜன் என்ன பண்றாரு, திருநாவுக்கரசரை கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடுறாராம். சும்மா தூக்கி போட்டாலே பிரச்சனை, கல்லுல கட்டி போடுறாங்க. ஆனா திருநாவுக்கரசரோட பக்தியால் இறைவன் அவரை கல்லு கரை சேர்ந்து அவரை காப்பாத்தினாருன்னு கதை சொல்றாங்க. ஒருத்தருக்குள்ள எத்தனை அந்த குரூப்பா பிரிஞ்சு எவ்வளவு பிரச்சனைகள் சமயம் மதம் அடிச்சுக்கிறாங்க. இப்ப வள்ளல் பெருமான் காலத்துக்கு வரலாம். இது வந்து
சமய மதங்கள் உள்ளது. வள்ளல் பெருமான் காலத்துல ஆங்கில ஆட்சி, ஆங்கிலேயர்கள் வந்து வியாபாரம் பண்ண வந்தாங்க, நாட்டையும் ஆடுறாங்க. கூடவே அவர்களுடைய கிறிஸ்துவ மதத்தையும் நமக்குள்ள கொண்டு வந்து திணிக்க பாக்குறாங்க. எல்லாரையும் மத மாற்றம் செய்யணும்னு எல்லாரையும் பாக்குறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாங்களா, வலுக்கட்டாயமா மத மாற்றம் செய்யறாங்க. சிலர் விருப்பத்தோட மத மாற்றம் போறாங்க. அதுக்கும் மேல என்ன பண்றாங்களா, இந்து பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்களா ஆங்கிலேயர்கள். தமிழாளர்களை கல்யாணம் பண்ணி வாழறதே குப்பை போடுறதே கஷ்டம்னா, ஆங்கிலேயர்களை கல்யாணம் பண்ணிட்டு தோல் இடத்துல இருந்து, பாஷையில இருந்து, உணவுல இருந்து எல்லாம் அந்த பெண்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒன்னும் இல்ல, அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தா அது கிறிஸ்டியனா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்காக இந்த மாதிரி திணித்தல், இந்த மதத்தை மத மாற்றம் செய்து மக்களுக்குள்ள திணிக்கிறது, இதெல்லாம் வந்து பெருமான் ஆட்சி பெருமான் காலத்துல, ஆங்கில ஆட்சி காலத்துல இதெல்லாம் நடந்தது. இது வந்து ஜாதி மதம். சமயம் மதத்துல ஜாதியில என்ன கொடுமை நடந்ததுன்னா, 7ஆம் நூற்றாண்டுல இருந்து கதை வருது. 7ஆம் நூற்றாண்டுல நந்தனார், அவர் வந்து தாழ்ந்த குலத்துல பிறந்தவர். அவர் என்ன பண்றாங்க, அவருக்கு வந்து அவர் சிவன் பக்தர், ஆனா தாழ்ந்த குலத்துல பிறந்தவர், கோயிலுக்குள்ள எல்லாம் போறதுக்கு அனுமதி கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த நந்தனார் வந்து தில்லைக்கு போய், சிதம்பரம் போய் நடராஜரை தரிசிக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை, ரொம்ப விருப்பம். ஆனா அவருக்கு போறதுக்கு ஒண்ணு தாழ்ந்த குலம், அவரோட தொழில், அவரோட ஏழ்மை எல்லாமே அவரை போக விடாம தடுத்துதானே அவருக்குள்ள விட்டான். ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு வெளியில, ஊருக்கு வெளியில போய் நின்றுட்டு, நாளைக்கு நான் போவேன், நாளைக்கு நான் போவேன். அவருடைய நம்பிக்கை, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம தில்லைக்கு போவோம், சிதம்பரம் போவோம், இறைவனை பார்ப்போம்ன்ற நம்பிக்கை அப்படி சொல்லிட்டே இருந்தார். அந்த நந்தனார் நாயன்மார்களில் ஒருத்தரா ஆகிறார் பின்னாடி. அவருக்கு பேரே நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவருடைய பேரே திருநாளைக்கு போவான்னு ஆயிடுச்சா. நந்தனாருங்கிற பேர் அப்படி ஆயிடுச்சா. அப்புறம் இன்னாரா ஒரு நாள் சிதம்பரம் போறாரு. இந்த ஜாதி நெறிய பத்தி சொல்றாங்க கதை. சிதம்பரம் போறாரு. அங்க வந்து நடராஜர் என்ன பண்றாரோ, அந்த தீட்சிதர்கள் அங்க இருப்பாங்க இல்லையா, அந்த தீட்சிதர்களுடைய கனவுல போய், அங்க நந்தனார் வந்து ஊருக்கு வெளியில இருக்கா, அவனை கூட்டிட்டு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும் போது, இங்க போய் கூட்டிட்டு வரும்போது, இவர் தாழ்ந்த குலம் இல்லையா, இந்த மேல் குலத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லிக்கிறவங்க அங்க என்ன பண்றாங்க, என்னதான் இறைவனே வந்து சொன்னாலும், இறைவனே வந்து கனவுல சொன்னாலும் அவங்களுக்கு ஏற்க முடியல. என்ன சொல்றாங்க, இவன் தாழ்ந்த குலம், நம்ம ஆச்சாரம் என்ன ஆகுது, இவரை எப்படி உள்ள விடுறதுன்றதுனால உள்ள விடுறதுக்கு மறுக்கிறாங்க. அப்போ என்ன பண்றாங்க, அவருக்கு ஒரு சோதனை வைக்கிறாங்க. தீ மூட்டி அந்த நெருப்புல அவர் குளிச்சுட்டு வரணும், நெருப்புல மூழ்கி எழுந்து அவர் வந்தார்னா உள்ள விடலாம். எப்பேற்பட்ட சோதனை, ஒரு ஜாதிக்காக எப்படி பண்றாங்க. ஆனா அவரும் தீக்குள்ள மூழ்கி எழுந்து வந்து நடராஜரோட அருள் பெற்று எல்லாம் நல்ல ஆனாருங்கிறத சொல்றாங்க. நல்ல காட்சி, இறைவன் காட்சி கொடுத்தா அவரை ஏற்றுக்கொண்டார், ஆட்கொண்டார்னு சொல்றாங்க. ஆனா இது 7ஆம் நூற்றாண்டுல நடந்தது. பெருமான் இருந்தது 19ஆம் நூற்றாண்டு. அந்த நூற்றாண்டு வரைக்கும் அந்த ஜாதி மதம் சமயத்தோடது அப்படி தொடர்ந்து வந்திருக்குன்னா, அது எப்படி மக்கள் மனசுல வேரூன்றி போய் எப்படி புறையோடி போய் இருந்திருக்கும். அதை திருத்துவதற்கு பெருமான் வந்தார். வருவித்த காரணமே அதுதான். பெருமான் அகவல்ல சொல்றாங்க, பாருய புரிகன பணித்தன கருவி என்னாருயிர் கொள்ளொளிர பெரும் ஜோதி போய் திருத்தன்னு அனுப்பிச்சாங்க இல்லையா. பாருயா புரியன பணித்து, இறைவன் பணித்தான், போய் பணித்து பணன்னு சொல்லிட்டு பெருமானுக்குள்ள இருந்து ஒளிர்கின்றாராம் இறை. அப்படி இருக்கும்போது இப்படி எல்லாம் இந்த மாதிரி ஜாதி மதம் சமயம் இதை ஒழிக்கிறதுக்காக வருவிக்க உற்சவர் நம் வள்ளல் பெருமான். இப்போ வந்து இதெல்லாம் ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், பெருமான் ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். முதல் விஷயம், ஜாதி மதம் சமயம் ஒழிக்கிறதுக்காக, மக்கள் கிட்ட சொல்லி திருத்தத்துக்காக சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்தி இந்த ஜாதி மத சமய பேதம் இல்லைன்னு நமக்கெல்லாம் முதல்ல சொல்லி இருக்காங்க. இரக்கத்தால் எடுத்துன்னு சண்டை போட்டு வீணா உயிரை விட்டு மாளாதீங்க, சாகாதீங்கன்னு முதல்ல தெளிவுபட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப சன்மார்க்கத்துல அடுத்தது, சன்மார்க்கத்தை பார்த்தீங்கன்னா துறவிகள்ங்கிறது ரொம்ப கம்மி. எல்லாம் சம்சாரிகள் குடும்பஸ்தர்களாக தான் இங்க நிறைய இருக்கும்.
பெருமான் நமக்கு சொல்றாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எதுவுமே நீங்க பண்றீங்கன்னு பெருமான் சொல்ல மாட்டாங்க, தான் பண்றதாதான் சொல்லுவாங்க. சம்சாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கோம்னு பெருமான் சொல்றாங்க. விண்ணப்ப கலிவென்பால், முதல் திருமுறை விண்ணப்ப கலிவென்பால பெருமான் சொல்றாங்க, மீட்பாகும் ஆற்றில் ஒரு காலம் அடங்கா சம்சார சேற்றில் ஒரு காலம் வைத்து தேகின்றேன். பெருமான தேரன் நம்மதான் கொஞ்சம் ஆன்மீகம் சன்மார்க்கம் வள்ளலார் அருட்பான்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம், கொஞ்சம் இந்த பக்கம் சம்சார சாகரத்துல மூழ்கி போயிருக்கோம். இதுல ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுக்கிட்டு இருக்கும். பெருமான் அதைத்தான் அருண கலிவன்பால இப்படி சொல்றாங்க. பக்தி ஆன்மீகம் என்னும் ஒரு ஆற்றில் ஒரு காலையும் நிலையற்ற சம்சார சேற்றில் ஒரு காலையும் வைத்து ரெண்டுக்கும் நடுவுல சிக்கிட்டு தவிச்சுட்டு இருக்கோம். இறைவன் அப்படி சொல்றாரு பெருமான். ஆனா இப்படியே நாம் இருந்தா நம்மளை எப்படி மேலேற்றி எப்படி பண்றது, இறைவன் இப்படி ஏற்றி விடுன்னு சொன்னாங்க இல்லையா? ரெண்டு கெட்டானா ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் வச்சுட்டு இருக்கோமே, எப்பதான் நம்ம திருந்தது வெளியில வர்றது, நம்ம எப்படி இருக்கோங்கிறத பெருமான் சொல்றாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், உலகியல்ல சம்சார சாகரத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பெருமான் சொல்றாங்க. வெம்பும் உயிர்க்கு ஓருறவாய் வேளை நமனும் வருவானே, தம்பி தமையன் துணையாமோ தனையர் மனைவி வருவாரோ, உம்பர் பரவும் திருத்தணிகை உயர்மா மலை மேல் இருப்பவற்று தும்பை உடலை எடுக்காமல் துக்க உடலை எடுத்தேனே. வெம்பும் உயிருக்கு ஒரு வெம்பி போறதுன்னா தெரியும், பழம்லாம் வெம்பி உதிர்ந்து போறது எப்படின்னு. அப்படி வெம்பி போற உயிருக்கு யார் வருவா? அப்போ வெம்பி போகுதுன்னா என்ன அர்த்தம்? உயிர் போக போகுதுன்னு அர்த்தம். அப்ப யார் வருவா? யமன் தானே வருவான். அப்ப உறவாய் வருவது யமனா? வெம்பும் உயிருக்கு ஓர் உறவாய் யமனும் வருவானே. அப்ப யார் துணைக்கு வருவா? சாக போகும்போது யாராவது துணைக்கு வருவாங்களா? தம்பி தமையன் துணையாமோ தனையர் மனைவி வரு. காதல் கணவன் மனைவி எல்லாம் யாராவது கூட வருவாங்களா? அப்ப சொல்றாங்க, ஐயோ எனக்கு பயமா இருக்கு யமனை, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்குப்பா. தம்பி நீ எனக்கு துணைக்கு வரியா? எனக்கு அவனை பார்த்தாவே பயமா இருக்கு, எனக்கு கூப்பிடுறான், போ எனக்கு துணைக்கு வரியா? அண்ணா நீ வரியா? அம்மா பொண்டாட்டி நீ வரியாமா? நீ கூட உத்தரம் பண்ணிய நீ வரியாமா? நான் கட்ட புள்ள வரியாடா? யார் வருவா? யாராவது வருவாங்களா? ஆனா நம்ம இவங்களதான் இந்த குடும்பம் உறவுன்னு சொல்லி இவங்களை கட்டிக்கிட்டு நம்ம வாழ்க்கைய ஆன்மீகம் அருளியல் சார்ந்து போகாம இப்படி சம்சார சாகரத்துல மூழ்கி கிடக்கிறோம்னு பெருமான் சொல்றாங்க. என்ன பண்றோம்? இறைவனுக்கு ஒரு துன்ப மாலை, தும்பைப்பு மாலை சாத்தாம துக்க உடலை எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கோம்னு சொல்றாங்க. தொல்லை குடும்ப துயரே தொலைத்தேன் அந்தோ காலமெல்லாம் அல்லல்லகத்தி பெரியோரை அதுவும் அறிதேன் அரும்பாதி செல்ல தணிகை திருமலை வாழ் தேவா உந்தன் தன்னிதிக்கு இல்வ குடலை எடுக்காமல் குடலை எடுத்தேனே. தொல்லை குடும்ப துயர்லையே காலத்தெல்லாம் கழிச்சிட்டோம். என்ன பண்ண போறோம்? இன்னும் இருக்கிற கொஞ்ச காலம் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் சம்சார சாகரம், பொருளிக்கணும், வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். தொல்லை குடும்ப துயரனில் தொலைத்தே நன்றோ காலம் எல்லாம். யாரும் பெரியவங்களை போய் பார்த்து அல்லல் அகற்றி பெரியோரை அடுத்தும் அறியே நரும்பார். பெரியவங்களை போய் பார்த்து என்னையா பண்ணணும் வாழ்க்கையில, இப்படியே படிச்சு காலம் என்னான்னு கேட்டு முன்னேற தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோமா? இறைவனுக்கு வில்வமல மாலை எடுத்து சாத்தாம வீணுக்கு இந்த உடலை எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம்னு வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அடுத்ததுதான் இன்னும் முக்கியம். அவல வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதில் நினைவாய் கவலை படுவர் அன்றி சிவ கனியை சேர கருதுகிறேன். சிவலை ஒழிக்கும் திருத்தணிகை திருமால் மருகன் திருத்தாற்று
குவளை குடலை எடுக்காமல் கொழுத்த உடலை எடுத்தேனே. அவள வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அதில் நினைவாய். அவளை வயிற்ற வளர்க்கறதுன்னா சோறு 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 எப்ப பாரு சாப்பாட்டுலயே கவனம். சாப்பாடு என்ன கிடைக்கும், என்ன சாப்பிடலாம், என்ன பண்ணலாம்னு அதுலயே காலத்தையும் கவனத்தையும் வச்சு ஓட்டிட்டே இருக்கோம். அதுக்கு கவலைப்படுவது சிவகனி இறைவனை சேர நினைக்கவே இல்லையே. சாப்பாட்டை பத்தியே யோசிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இறைவனை சேர நினைக்கலையே. இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கீங்களே. இறைவனுக்கு குவளை மலர் மாலை, குவளை குடல்னா மாலை தரம், குவளை குடலை எடுக்காமல் கொழுத்த தின்னு அவளை வயிற்றை வளர்ப்பதற்கே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா உடம்பு கொழுத்து தானே போகும். கொழுத்த உடலை எடுத்தேனேன்னு பாடுறான். இந்த உணவு விஷயத்துல பெருமான் நமக்கு சொல்றது எடுத்துரைப்பதுன்னு சொல்றோம்ல, இந்த உணவுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பெருமான் என்ன சொல்றாங்கன்றத பார்க்கலாம். சோறு சோறு சோறுன்னு அலையிறோங்கிறாங்க. உணவு விஷயத்துல நம்ம எப்படி இருக்கோன்றத பெருமான் அவா அறுத்தல் அப்படின்னு 6ஆம் திருமுறையில ஒரு தலைப்பு. உணவு சாப்பாடு சம்பந்தப்பட்டது, 10 பாடல்களும் சாப்பாடு சம்பந்தப்பட்டது. பெருமான் என்ன பண்ணுவாங்களா, உள்ளங்கையில கொஞ்சோண்டு தேனு இல்லைன்னா ஒரு கவலம் சோறு 3 நாளைக்கு ஒரு வாட்டி சாப்பிடுறவங்க வள்ளல் பெருமான். அவர் எழுதுறாரு பாடல். நம்ம எப்படி உணவு சாப்பிட்டு இருப்போங்கிறத அவர் சாப்பிடுற மாதிரி எழுதுறாரு. ஒரு பாடல் கூட அவருக்கு அதுல பொருத்தமாவே இருக்காரு. அதுல ஒரு பாடல் பாருங்க. உடம்பொரு வயிறாய் சர்க்கரை கலந்த உண்டியே உண்டனன், பலகால் கடம்பெரு புளிச்சோர் உண்டு கழித்தேன், கட்டி நல் தயிரிலே கலந்த கடம்பெரு சோற்றில் கருக்கினேன், எலுமிச்சை பழ சோற்றிலே தடித்தேன், திடம் பெறும் மற்றை சித்திர சோற்றில் செதுக்கினேன், என் செய்வேன் என்றாய். பெருமானா சாப்பிட்டாங்க. இதெல்லாம் நம்ம சாப்பிட்ற ஐட்டம் தானே. எலுமிச்சை சோறு, புளிச்சோறு, எட்டி தயிர்ல சாப்பாடு, சித்திரானங்கள் சித்திர சோற்றிலேங்கிறாங்க. உடம்பொரு வயிறா, இந்த ஒரு வார்த்தை பெருமானுடைய பாடல்கள் கொஞ்சம் ரசனையோட ஊற்றி படிச்சா நல்லா இருக்கும். நம்ம உடம்பு 8 ஜான் உடம்பு, அதுல 1 ஜான் உடம்பு தானே வயிறு. எப்படி நம்ம அதை எப்படி சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறோம்னா எஞ்சான் உடம்பையுமே வயிறா, உடம்பொரு வேற உடம்பே வயிறா வச்சு அதுல சாப்பிடுறோமா. வயிற்று பொட்டியில கொட்டினா, வயிற்று சாக்குமையில கொட்டினேன்னு அந்த பாடல் முழுதும் எழுதியிருப்பாங்க. அதுல சொல்றாங்க என்னென்ன உணவு சாப்பிட்டேன்றதா சொல்றாங்க. சர்க்கரை கலந்த உணவு, அந்த உணவு அவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டாராம். சர்க்கரை பொங்கல், கேசரி, அப்புறமா கல்கண்டு பாத், அதெல்லாம் சர்க்கரை கலந்த உணவு. புளிச்சோறு உண்டு கருக்கினேங்கிறாங்க. புளிச்சோறு, ஐயங்காராத்து புளிச்சோற ரொம்ப நல்லா இருக்குமே, இன்னும் கொஞ்சம் சேர்த்து வாங்கிப்பார் சாப்பிடலாம். பெருமாள் கோயில் புளிச்சோறு ரொம்ப நல்லா இருக்கும். புளியோதரை கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோமா இல்லையா? நம்ம சாப்பிடுறதுதான் பெருமான் அவ்வளவு சொல்றாங்க. எலுமிச்சை பழ சாறு கட்டி தயிரில் கருக்கினேன், கட்டி தயிர், இந்த கரைச்ச மோரெல்லாம் வேண்டாம், நீ ஊத்தி பெருக்கின மோரெல்லாம் வேண்டாம், கட்டி தயிர் அப்படி கிண்ணத்தை வச்சுன்னு நான் அப்படி சேர்த்து எடுத்து கரண்டில போட்டு சாப்பிடு. நம்மளுடைய பழக்கங்கள் என்னவோ அதைத்தான் பெருமான் சொல்றாங்க. இப்படியே சாப்பிட்டுட்டு எல்லாம் சித்திர சோற்றினிலே. சித்திர சோறுன்னா என்னங்க? பெருமான் திரிகால ஞானி. இந்த காலத்துல வெரைட்டி ரைஸ்ன்னு சொல்றோம்ல, மஷ்ரூம் புலாவ், கேஷோ புலாவ், வெஜ் புலாவ், பன்னீர் புலாவ், பிசிபேலா பாத்து, பகாரா பாத்து, பிரியாணி, என்னென்ன ஐட்டம் சொல்றோமோ அத்தனை வெரைட்டி ரைஸ் பெருமான் சித்திர சோற்றினிலே தருக்கினேன். எல்லாம் என்ன பண்றாங்க, 1 ஜான் வயிற்று 8 ஜான் உடம்புமே வயிறாக்கி இதெல்லாம் உள்ள கொட்டி 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 தின்னு கொழுத்த உடலை எடுத்தேனே. இப்படி நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்படி சாப்பிட்டா என்ன ஆகும்? ஏன் உரைத்தேன் இறங்காத்தால் எடுக்கிற இதெல்லாம் குத்தி குத்தி காட்டுறாங்கல்ல, வழி சொல்லி தராங்க பெருமாள். அதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்றாங்க. நாத்திகம் சொல்கின்றவகம் நாக்கு முடை நாக்கு, நாக்கு ருசி கொள்ளுவது நாரிய பின்னாக்கு, சீட்டி பெறும் அம்பலவர் சீர்புகன்ற வாக்கு, செல்வாக்கு நல்வாக்கு தேவ திருவாக்கு. நாத்திகம் சொல்கின்றவர்கள் நாக்கு முடை நாக்கு. நாத்திகம்னா இறைவன் இல்லை, சாமி கொண்டாத, சாமி இல்லை, நாத்திகம் பேசுறவங்க நாக்கு முடை நாக்கு. நாக்கு ருசி கொள்ளுவது, ஒருவேளை சாப்பிடும் போது பெருமானோட இந்த மாதிரி ஞாபகம் வந்தா சாப்பிட முடியாது. நாக்கு ருசி கொள்ளுவது நாரிய பின்னாக்கு. நாரித்தானே போவோம், 2 நாள் போலன்னா வயிறு முழக்கம் எல்லாமே சேர்ந்து நாரி போகும். பெருமான் நம்ம மேல உள்ள குறை
குறைகளை மட்டும் சொல்லல, இந்த குறைகள்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வரணுங்கிறதையும் சொல்லி தராங்க. நித்திய கர்ம விதின்னு உரைநடையில எழுதியிருக்காங்க. நித்திய கர்ம விதி, நித்திய கர்ம விதியில சாதாரண விதி, பொது விதி, சிறப்பு விதி 3 பார்த்தா இருக்கும். அதுல சொல்றாங்க, கிழங்கு வகைகள் உண்ணாமல் இருக்க வேண்டும், வடை, அதிரசம், தோசை, மோதகம் முதலிய அப்ப வர்க்கங்கள் கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க. இங்கெல்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு அந்த பாடல்ல எழுதினவங்க அதுக்கு நமக்கு எடுத்துரைத்தே இரக்கத்தால் என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லணும்ல, அதை சொல்றாங்க. சர்க்கரை பொங்கல், ததியோதனம், புளிச்சாதம் முதலிய சித்திராண்டங்கள் கொள்ளக்கூடாது. இல்லம்மா எல்லாம் ருசியான ஐட்டமா சொல்லி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டியே, சாப்பிட்டா என்ன ஆகும்? கொழுத்த உடம்புல என்ன ஆகும்? பிபி, சுகர், இன்னும் என்னென்ன நோய் வரும் எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். பக்கவாதம், சொக்குங்கிறாங்க, அடைப்புங்கிறாங்க, எல்லாம் வரும். ஆனா இவ்வளவு நம்ம ஆசையா சாப்பிடுவோம்ல, இப்ப பெருமாண்டத்துல ஒரு சின்ன சலுகை கன்செஷன் கொடுக்குறாங்க. ஏகதேசம் கொள்ளலாம், எப்போவாது ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கோ, இதாண்டா சாப்பிட்டு பெருமான் கன்செஷன் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், எந்த ஐட்டம்லாம் வேணாம்னு சொன்னாங்களோ ஒரு நாளைக்கு ஒரு ஐட்டமா அதுல உள்ளது. பெருமான் ஏகதம், நான் வடை இன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்டேன், மறுநாள் தோசை இன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்டேன், அப்போ இன்னைக்கு ஒரு நாள் தான் சாப்பிட்டேன், இப்படி சொல்லி ஒரு நாளா ஏகதேசம். எப்போவாது சொன்னது ஏகப்பட்ட தேசம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ உடம்பு என்ன ஆகும்? பெருமான் சொல்றதை ஃபாலோ பண்ணணும் இல்லையா? சிறப்பு விதியில இந்த சலுகை எதுவும் கிடையாது. சாதாரண விதி, பொது விதியில கொஞ்சம் கன்செஷன், சிறப்பு விதியில இது எதுவுமே கிடையாது. ஆகாரம் அறை, நித்திரை அறைக்கால், மைதுனம் வீசம், பயம் பூஜ்யம் கொண்டு வந்துட்டாங்க. ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்துட்டாங்க. பொது சிறப்பு விதியை ஃபாலோ பண்ணாதான் மரணமில்லா பெருவாள். அதுல கொண்டு வந்துட்டாங்க. ஆகாரம் அறை, அரை வயிறு தான் சாப்பிடணும், 4 வயிறு தண்ணி குடிக்கணும், 4 வயிறு ஜீரணத்துக்கு உடணும். மைதுனம் அறை, மைதுனம்ங்கிறது தாம்பத்தியம் சம்பந்தப்பட்டது. பெருமான் சொல்றாங்க, நம்ம உடம்பு பருவம் பிறந்ததுல இருந்து குழந்தைன்னு நமக்கு தெரியும், கை குழந்தைன்னு தெரியும், அப்புறமா இளைஞன்னு சொல்லுவோம், கிழவன்னு சொல்லுவோம், முதியவன் சொல்லுது. நான் பெருமான் அந்த பருவத்தை பிரிச்சு சொல்லும் போது 2 சொல்றாங்க. கௌமாரம், யவ்வனம். அது 2 இந்த மைதுனம் தாம்பத்தியம் சார்ந்தது சொன்னேன் இல்லையா? அந்த மைதுனம் அந்த 2 பருவத்துல மட்டும்தான் மைதுனம். ஆனா ஆகாரம் தாயோட பிண்டத்துல கர்ப்பத்துல இருக்கும் போது ஆரம்பிக்குது ஆகாரம். அது எப்ப முடியுதுன்னா இறக்கும் வரை அந்த ஆகாரம் பருவம். மனிதனுடைய எல்லா பருவ கட்டத்திலும் எல்லா காலத்திலும் அந்த ஆகாரம் இருக்கு. அதனாலதான் ஆகாரம் நம்மை நஷ்டமடைய செய்வது 2ங்கிறாங்க பெருமான். 1 ஆகாரம், 10ல் 9 பங்கு நம்மளுடைய ஆகாரத்தை நம்மளை நஷ்டமடைய செய்வது ஆகாரம், 1 பங்கு மைதுனம்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆகாரம் நம்மள வாய்ப்புல போடும் போது கவனமா போடணும். இது சாப்பிட்டா நம்ம உடம்பு என்ன ஆகுங்கிற கவனம் நமக்கு அந்த அலாரம் அடிக்கணும். பெருமான் சொல்றது அதுதான். கண்டபடி தின்னு உடம்பை கெடுத்துக்காதீங்க, கொஞ்சம் உணவு கட்டுப்பாட்டுக்கு வாங்கன்னு பெருமான் சொல்ற. ஆகார விஷயத்தில் அதிக்கிரமம், அக்கிரமம், அஜாக்கிரதை, அசாதாரணம் இப்படிப்பட்ட உணவுகளை நீக்கி சுத்த சத்துவ ஆகாரங்களை புசித்து ஆயுள் விருத்தி செய்து கொள்வது சுத்த சன்மார்க்க ஏற்பாடு. அப்ப பெருமான் புக் எடுத்து பெருமான் என்ன சாப்பிடணும், எந்த காய் சாப்பிடணும், புளி சேர்க்க வேண்டாம், வெங்காயம் சேர்க்க வேண்டாம், பூண்டு சேர்க்க வேண்டாம், அவங்க மிளகு சீரகம் சேர்த்துக்கோ, இந்த காய் மட்டும் சாப்பிடு, இந்த கீரைகள் சாப்பிடு, என்ன சொன்னாங்களோ அந்த ஆகாரத்தை எடுத்துரைத்தே இரக்கத்தால் இப்படி சாப்பிட்டு இருக்கீங்க, இப்படி சாப்பிடுங்கன்னு பெருமான் இரக்கத்தால் நம்ம மேல கொண்ட இரக்கத்தால் வழிகாட்டி எடுத்து உரைக்கிறாங்க. இப்படியே ஓடிட்டே இருக்க வாழ்க்கையில சாப்பிடுறோம், பணம் சம்பாதிக்கிறோம், பொருள் சேர்க்கிறோம், இதே போனா என்ன ஆகுது? கொஞ்சமாவது வாங்க, பக்தி செய்ய வாங்கன்னு இறைவன் பெருமான் கூப்பிடுற. போறோம், அதெல்லாம் போறோம், சம்பாதிச்சுட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, இறைவன் பக்தி செய்யறதுக்கு வாங்கன்னு கூப்பிடுற. அடங்கு நாளில் அமர்ந்தானை காணே தொடங்கு நாள் நல்லதன்றோ நெஞ்சே, தொடங்கு நாள் நல்லதன்றோ. அடங்கு நாள் இல்லாத இறைவன். இறைவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. இறைவன் அனாதி இல்லையா? அந்தமே கிடையாது, அந்தம் இல்லாதவன், அடங்கு நாள் இல்லாதவன். மனுஷங்கள்லாம் அடங்கி போறவங்கள ஒரு காலத்துல அது அடங்காம இருக்கிறதுக்கு தான் பெருமான் இத்தனை வழி சொல்றாங்க. ஆனா இறைவனுக்கு அடங்கு நாள் கிடையாது. அடங்கு நாள் இல்ல அமர்ந்தானே காணறதுக்கு என்னைக்கு தொடங்குறியோ அன்னைக்கு நல்ல நாள்னு பெருமான் பாடுறாங்க. இன்னைக்கு தொடங்கு, இப்ப தொடங்கு, இந்த நிமிஷம் தொடங்கு. இங்க இதெல்லாம் கேட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்ப தொடங்கு நல்ல நாள் என்கிறார்.
வல்லவரெல்லாம் வல்லமை காணே நல்ல நாள் எண்ணிய நாள் நெஞ்சே நல்ல நாள் எண்ணிய நாள். வல்லவர் எல்லாமும் வல்லான். தெய்வம் எல்லாத்துலயும் வல்லவர். அவனை தொடங்க, அவனை வணங்க என்னைக்கு தொடங்குறியோ அன்னைக்கு உனக்கு நல்ல நாள் அப்படின்னு பெருமாள் சொல்றாங்க. இப்போ தெய்வத்தை வணங்குறாங்க. முதல்ல ஜாதி மதம் சமயம் இல்லைன்னாங்க, அப்புறம் ஆகார கட்டுப்பாட்டுக்கு வாழ்ந்தாங்க. இப்ப பக்தி செய்யினாங்க. எல்லாம் இறக்கத்தால் ஒன்னொன்னா நமக்கு பெருமாள் சொல்லிட்டு வரதை நான் சொல்றேன். சரி, இப்ப பக்தி செய்யன்னு சொன்னாங்கல்ல, எந்த தெய்வத்தை வணங்குறது, யார வணங்குறது, எதை செஞ்சா நமக்கு அந்த அந்த இறை அனுபவம், இறை அருள் நமக்கு கிடைக்கும். நிறைய தெய்வம் இருக்கு, எந்த தெய்வத்தை வணங்குறது ஒரே குழப்பம். நல்ல பெருமாள் சொல்றாங்க, அருகர் புத்தராதி என்பேன். எல்லாம் தெய்வத்தோட பேர் கொஞ்சம் பூமிச்சு கவனிச்சிங்கன்னா புரியும். அருகர் புத்தராதி என்பேன், அயன் என்பேன், நாராயணன் என்பேன், அரண் என்பேன், ஆதி சிவன் என்பேன், பருகு சதா சிவம் என்பேன், சக்தி சிவம் என்பேன், பரமம் என்பேன், பிரம்மம் என்பேன், பர பிரம்மம் என்பேன், துருவு சுத்த பிரம்மம் என்பேன், சூரிய நிறைவென்பேன், சுத்த சிவம் என்பேன். இவ்வளவு சொல்லிட்டு, இவ்வளவு சாமி பேரும் சொல்லிட்டு, இதெல்லாம் சித்து விளையாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் சித்து விளையாட்டு. எல்லாரும் என்ன பண்ணாங்க, அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்தி பிண்ட அனுபவத்தை அண்டத்தில் இப்படி எல்லாம் சிலையா உருவமா வச்சு காட்டிட்டாங்களாம். தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரோ, சேகதி பல பல புரிந்தாரோ, பொய் வந்த கலை பல புகழ்ந்திடுவாரும், பொய்ச்சமையாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார், நெல்லை அருகிலாரின் கழிக்கின்றார், எய் வந்த துன்பொழி தவர் அறிவருளி எனை பள்ளி எழுப்பினை என்பம் தந்தீர். தெய்வங்கள் பல பல, இந்த தெய்வங்களுக்கு அந்த தெய்வம், ஈசனே ஏகப்பட்ட ஈசம், அம்பால ஏகப்பட்ட அம்பாள், பிள்ளையாருக்கு நிறைய பேர், முருகனுக்கு நிறைய பேர், அது இல்லாம அருகர் புத்தர், அந்த சாய்பாபாங்கிறாங்க, அந்த பக்கம் என்னென்ன சாமிகள் இருந்தோ எல்லா சாமியும் சொல்றாங்க. தெய்வங்கள் பல பல சிந்தை செய்யறவங்க சேர்கதி, வைகுண்டபதி, கைலாசபதி, அந்த பதி இந்த பதி எல்லாம் அடைஞ்சிட்டோம் சேர்ந்துட்டோம்னு சொல்றவங்க எல்லாம் மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு, அவங்களுக்கு அறிவு விளக்கத்தை கொடுன்னு பாடுறாங்க. இப்படி பாடினா என்ன சொல்றாங்க, வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்க, அந்த காலத்துல பெருமான் சொல்றாங்க, பேருபதேசம் உரைநடை, அதுல சொல்றாங்க, தெய்வத்தை இன்னபடி என்றும் தெய்வத்தினுடைய உண்மை இன்னதென்றும் கொஞ்சமேனும் வெளிப்படையாக சொல்லாமல் மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். இது எல்லாம் உண்மையாக இருப்பதாக பெரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களும் உண்மையை அறியாது அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு உளறி இருக்கிறார்கள். பெருமான் வார்த்தைகளை மாற்றக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை அப்படியே வாசிக்கிறேன். பெரும்பதேசத்துல பெருமான் சொல்றாங்க, தெய்வத்தை பத்தி அந்த காலத்துல என்ன பண்ணி வச்சுட்டாங்கிறத சொல்றாங்க. ஆனால் ஆதியிலே இதை மறைத்தவன் ஓர் வல்லவன், அவன் மறைத்ததை இருவருக்கும் ஒருவரும் கண்டவாடில்லை, அவன் பூட்டிய பூட்டை ஒருவரும் திறக்கவில்லை, இதுவரைக்கும் அப்படிப்பட்டவன் பூட்டிய பூட்டை உடைக்க ஒருவரும் முன்வரவில்லை. அப்படியே கும்பிட்டு இருக்கோம், மாரியமான கும்பிடுறோம், ஈஸ்வரா சிவனேன்னு கும்பிடுறோம், முருகனேன்னு கும்பிடுறோம், பெருமாளேன்னு கும்பிடுறோம், விநாயகான்னு கும்பிடுறோம், இப்படியே கும்பிட்டு இருக்கோம். ஆனா அதோட விளக்கங்கள் என்ன? அந்த மாதிரி தெய்வம் ஒண்ணு இருக்கா? இமயமலையில கைலாசத்துல அப்படி ஒண்ணு இருக்கா? எவருக்கு எவ்வளவு பேர் ஏறி போயிட்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? அந்த மாதிரி இருக்கா? யாராவது யோசிச்சோமா? யாருமே எதுவும் யோசிக்கல. அப்படியே கண்ணை மூடி பண்ணு, அவன் என்ன உலகி கொடுத்தானோ அதை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தெய்வத்தை பத்தி இப்படி சொல்றேன்னு இல்லை, பெருமான் உண்மையை விளக்கி சொல்றார். நம்ம மேல கொண்ட இரக்கத்தால் தெய்வத்தினுடைய உண்மை என்னன்னு விளக்கி சொல்றார். மண்ணை போட்டு மறைத்ததை பெருமான் தோண்டி எடுத்து ஆதியில் மறைத்த வல்லவனுக்கு வல்லவனாகி கண்ணை மூடிக்கொண்டு உலகி கொட்டியதை திருத்தி நமக்கு விளக்கி அவன் மறைத்ததை உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. தெய்வம்னா என்ன, தெய்வம் எப்படிப்பட்டதுன்னு பெருமான் சொல்றாங்க. பெருமான் சொல்லும் ஒரே தெய்வம், எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் வல்லதுவாய். இறைவனோட குவாலிபிகேஷன் என்னன்னு பெருமான் சொல்றான். எல்லாம் உடையவன், எல்லாம் மாணவன், எல்லாம் வல்லவன், ஒன்றும் இல்லாதவன். எல்லாம் தான் உடையதுவாய் எல்லாம் வல்லதுவாய், எல்லாம் தான் ஆனதுவாய் எல்லாம் தான் அலதாய், சொல்லாலும் பொருளாலும்
தோன்றும் அறிவாலும். சொல்லால் இவன்தான் தெய்வம், தோன்றும் அறிவால் இவன்தான் தெய்வம். எதாலையும் இறைவனை அளந்தெடுக்கவே முடியாது. நம்மளுடைய கற்பனைக்கு எண்ணங்களுக்கு எல்லாம் எட்டாதவன் இறைவன். சொல்லாலும் பொருளாலும் தோன்றும் அறிவாலும் துணிந்தளக்க முடியாதாய் புரிய வெளி கடந்த வல்லாளர் அனுபவத்தை அதுவதுவாய். வல்லாளர்கள், ஞானிகள், துறவிகள், ரிஷிகள்லாம் தவம் பண்றாங்க இல்லையா, வல்லாளர்கள், புரிய வெளி கடந்தவர்கள். அனுபவ நிலை, தவத்தோட அனுபவ நிலை. அந்த புரிய வெளி கடந்தவர்கள் அரியது பெரியது அப்படின்னு இறைவனை சொல்லும் போது அரியதுவாய் பெரியதுவாய் இருந்துட்டு அப்படி மதித்து நம்ம போனோம்னா வல்லாளர் அனுபவத்தே அதுவாய் அவரும் மதித்திடுங்கால் அரியதுவாய் பெரியதுவாய் அவரும். அவங்க இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அதை விட அரியதும் பெரியதுமா இருக்கானா இறைவன். சரி, அவ்வளவு அரியது பெரியதா இருக்கானேன்னு கிட்ட போனா வல்லாளர் அனுபவத்தே அதுவாய் அவரும் மதித்திடுங்கால் அரியதுவாய் பெரியதுவாய். அணுவும் செல்லாத நிலைகளிலும் செல்லுவதாய் விளங்கும். அணு அணு எவ்வளோன்னு சொல்லுங்க, மைக்ரோஸ்கோப் வச்சுல பார்த்தோம்னா அப்படின்னு தெரியல. அணு, அந்த அணு செல்லாத நிலை இடம் இருக்குமா, இப்போது அது எங்க வேணா பூந்து போகும். அது செல்லாத நிலைகளிலும் செல்லுவதாய் விளங்குபவன் இறைவன் பெருமான் சொல்றாங்க. அது யார் அந்த இறைவன்னா, திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். திருச்சிற்றம்பலம் உருவமத்தி, வெளியில பரமாகாச ஒருவர் உள்ள ஒளியா இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் ஒன்றே. திருச்சிற்றம்பலம் தனிலே தெய்வம் ஒன்றே கண்டின்னு சொல்லிட்டாங்க. இப்ப தெய்வம் ஒண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு. பக்தி செய்யறோம், உணவு கட்டுப்பாடு வந்துட்டோம், தவம் செய்யறோம், ஒழுக்கத்து வந்துட்டோம். இப்ப நமக்கு எந்த கஷ்டமும் வராதா? வரும். ஏன் வரும்னா செஞ்சு வச்சிருக்க வினைகள். நம்ம மனுஷங்க தானே, கர்மாக்கள். டெய்லி ஏதோ காரியம் பண்ணிட்டே இருக்கோம். அதுல நல்லது எது கெட்டது எது எதுவுமே நமக்கு தெரியாது. ஏதோ காரியம் செஞ்சுட்டே இருக்கோம். அதனால நல்வினை தீவினை என்ன பண்றோம், சிலது தெரிஞ்சு செய்யறோம், சிலது தெரியாம செய்யறோம். மனசால